தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தல் காரணமாக துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இதனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முன்னதாகவே ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டது. எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுவது, ஒவ்வொரு நாளும் எந்த துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்துவது என்பதை முடிவு செய்வதற்காக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு வருகிற 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவித்தார். வருகிற 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து, தொடர்ந்து சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்த நாள் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டமன்றம் கூடும். அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேர்தல் அறிவித்த காரணம் இந்த முறை காலை 9:30 மணிக்கு அவை நடவடிக்கை தொடங்கும் என்று கூறிய அப்பாவு காலை மற்றும் மாலை என 2 அமர்வுகளாக நடைபெறும் என அப்பாவு கூறினார்.